உடனடியாக அருண் அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து மாற்ற வேண்டும். இந்த ஆட்சி காலத்தில் இருந்த அதிகாரிகளைப் போலவே இந்த ஆட்சியிலும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் முதல்வரை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடுமையான குழப்பங்கள் இருக்கிறது. யார் தலையில் தோல்வியை கட்டுவது என்று. இதற்கு முன்பு இருந்த அரசு அதிகாரிகளால் நடத்தப்பட்டது. அந்த அதிகாரிகள் தங்கள் சுயநலனை மட்டுமே மனதில் வைத்து பணியாற்றினார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் நல்ல அதிகாரிகளை இந்த அரசு தேர்ந்தெடுக்கிறது. தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் ஆகட்டும், டிஜிபி திரு மகேஷ்குமார் அகர்வால் ஆகட்டும், சென்னை மாநகர ஆணையர் திரு அமல்ராஜ் ஆகட்டும், நல்ல அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த அதிகாரிகள் இந்நேரத்தில் முதல்வரிடம் நீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்கிறது, நமது அரசு செய்த மாபெரும் பிழை இது, அதற்கான காரணத்தை கண்டறிய வேண்டும். அதற்கு முன்பு முதலில் நீதிமன்ற உத்தரவிலேயே எழுதியிருப்பதனால் உடனடியாக அருண் அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து மாற்ற வேண்டும் என்பதை முதல்வர் அவர்களுக்கு இந்த அதிகாரிகள் எடுத்து கூறியிருக்க வேண்டும். அவரை மாற்றாமல் வைத்திருக்க அவர்கள் தமிழக அரசு நீதிமன்ற அவமதிப்பை செய்து கொண்டிருக்கிறது என்பதை முதல்வருக்கு அதிகாரிகள் எடுத்து சொல்ல வேண்டும். கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த அதிகாரிகளைப் போலவே இந்த ஆட்சியிலும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் முதல்வரை தவறாக வழிநடத்துகிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. முதல்வர் அவர்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. புதிய அரசு பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறது என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேற என்ன இருக்கு? நான் பிறந்த மண், இந்த மாநிலம், இந்த மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் எவ்வளோ இழந்திருக்கேன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். எட்டிக்ஸ் தான் நீங்கள் தெரியும்ல, நீங்கள் எவ்வளோ இழந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட நானும் எங்கள் குடும்பமே தியாகம் பண்ணியிருக்கோம். எங்களை தியாகம் பண்ணிக்கிட்டோம் இல்லைங்களா? 200 நாள் ஜெயிலில் இருந்திருக்கேங்க. 200 நாளைக்கு மேலே ஜெயிலில் இருந்திருக்கேன். 2 வருஷத்தில் அம்மாவை இழந்திருக்கேன். அப்போது இந்த மக்கள் அவதிப்படும் சூழல் ஏற்பட்டால் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேனா? பார்க்கலாம். பாஜக மாநில தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக தலைவர் அதிருப்தி இருக்கிறாங்க. புதிய கட்சி அறிவிக்க போறாங்க. அவருக்கு எனது வாழ்த்துக்கள். எனது நண்பர், நான் அவரை ஏராளமான விமர்சனங்கள் செய்திருக்கிறேன். அவர் அதை பொருட்படுத்தாமல் நான் நெருக்கடியில் இருந்த நேரங்களில் எல்லாம் எனக்கு குரல் கொடுத்திருக்கிறார். அவர் இன்னும் அது உறுதி செய்யப்படாத தகவல், பட் இட்ஸ் பாசிபிள். அவருக்கு எனது வாழ்த்து. ஏங்க டான்ஸ் போட்டு காட்டி குளத்தூர்ல தோக்கஸ்டாரு, எப்படிங்க இப்போ வாயை திறக்க முடியும்? அடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடுமையான குழப்பங்கள் இருக்கிறது. யார் தலையில் தோல்வியை கட்டுவது என்று எல்லா தரப்பும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இவர் தான் கொண்டு போய் டான்ஸ் போட்டு காமிச்சது சிஎம்க்கு ஞாபகம் இருக்கா? பார்த்தீங்களா? அந்த வீடியோ பார்த்துறீங்களா? முதல்ல ரசிப்பார்ல, சொல்லி முடிச்சு விட்டாரா? குடும்பத்தினர் எவ்வளவு கோபமாக இருப்பார்கள். எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.